ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இமெயிலில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி நிறைய நாள் ஆகிப்போச்சு. ஸோ அவங்க உங்களை தேடி வருவாங்களா, அவங்களுக்கும் ஒரு யூனியன் பாசிபிளா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகுதா இருக்கும். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நமக்கு தெரியும், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நிறைய பேரோட எனர்ஜி இங்கே நமக்கு ரெசினேட் ஆகும். நல்லா இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், இது போஸ் ரீடிங் கிடையாது. ஸோ இங்கே நமக்கு நிறைய பேரோட எனர்ஜி நமக்கு இங்கே ரெசினேட் ஆகும். ஸோ அதனால நமக்கு கார்டில் வரக்கூடிய எனர்ஜி மட்டும் தான் நம்ம இங்கே வந்து ரெசிட் எடுத்துக்கிட்டு நமக்கு அதை வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எல்லா வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஸோ எல்லா வீடியோ உங்களுக்கு ரெசினேட் ஆகணும்னு கேட்டால் நெவர். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்து யாருக்காவது போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ரொம்ப பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Plunging to the frost. Okay, we are the world. Okay, totality, participation, fool. Okay, so bottom of the deck, consciousness. Okay, Six of Wands, Queen of Swords, Nine of Pentacles, Star, Moon. Okay, Two of Wands, Four of Wands, Hermit, Ten of Cups, Seven of Pentacles. So bottom of the deck, Knight of Swords. ஓகே, ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஸோ அவங்க மறுபடியும் உங்களை தேடி வருவாங்களா, ஒரு யூனியன் உங்களுக்கு ஒரு பாசிபிள் ஆகுமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட ரீடிங் செக் பண்ணி, உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸ்டார்டிங்லாம் ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நீங்கள் நடத்திட்டு இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு மைண்ட் கேம் கழிச்சிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏதாவது ஒரு வேலை மைண்ட் கேம் கழிச்சிட்டு ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களை தேடி ஸ்டார்டிங்கில் வந்தக்கூடிய ஒரு டைமில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு இங்கே நடத்திட்டு எனக்கு என்னோடய காரியம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோடய கெரியர் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஸ்டடி இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு வேல்யூவோ கொடுத்துட்டு இல்லை, மெச்சூரிட்டி இல்லாத ரீதிக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு எந்த ரீதியாகவும் இருக்கட்டும். ஓகே, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ரீதிக்கு முட்டாள்தனமாக ஒரு விஷயம் நம்ம பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை வேணான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுண்டு. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு மேபி உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் கிடச்சிருக்காது. இல்லைங்க, மேபி இந்த ஒரு பர்சன் தன்னை விட்டுட்டு போவாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க.
ஓகே. ஸோ அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எப்போவுமே நமக்கு ஒரு பொருள் அவைலபிளாக இருக்கும்போது நமக்கு அதுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதை நம்மளை விட்டுட்டு போனப்போ தான் நமக்கு வேல்யூ தெரியும்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு நீங்கள் வந்து அந்த விஷயத்த மறக்க முடியாமல் இதுக்கு நம்ம இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி பிஹேவ் கிட்ட இருக்கும்போது வேல்யூ தெரியல, போனப்புறம் உங்களுக்கு வேல்யூ மனசில் இருக்கும். ஓகே, இந்த ஒரு போஸ்ட் உங்களை விட்டுட்டு போவாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை நீங்கள் விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு போஸ்ட்டை மறக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் எதுவும் மறக்க முடியலை. ஸோ ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக்காக நின்றுருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு போர்ஷனை வந்து எப்படியாவது கனெக்ட் பண்ணணும், எப்படியாவது மறுபடியும் வர வைக்கணும், என்னெல்லாமோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றும் ஒத்து வராத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, மேபி சோஷியல் மீடியாவில் ஸ்பை பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு போர்ஷன் உங்ககிட்ட மறுபடியும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு ஒத்து வரல. ஸோ உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்துடுண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெளியே எங்கேயாவது போகக்கூடிய டைமில் ஜோடியாக போகக்கூடிய டைமில் இன்னொரு போஸ்ட்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இவங்க ஏதாவது ஒரு வேலை நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு வேலை இவங்க கான்டாக்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏங்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் எப்படா என் லைஃப்பில் வருவாங்க, எப்படா என்னை வந்து சேருவாங்க, டோட்டாலிட்டி எப்படா என்னை வந்து சேர்ந்துட மாட்டாங்கன்னா நீங்கள் தவிச்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு கான்சியஸ்னஸ் உண்டு. எஸ், நம்ம ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், அது வந்து இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஒரு போர்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நம்ம பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷனை பற்றி மனசில் ஆகிட்டு உண்டு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி மனசில் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன்னா கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வந்துட்டு. இந்த ஒரு போர்ஷனை பற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா இந்த ஒரு போஸ்டோட பவர் உங்களுக்கு இப்போ மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்டோட பவர் உங்களுக்கு இப்போ மனசில் ஆனனால தான் இந்த ஒரு போர்ஷன் என் லைஃப்பில் வந்துட மாட்டாங்களா, என்னை வந்து சேர்ந்துட மாட்டாங்களா, என்னை ஏதாவது ஒரு வேலை கனெக்ட் பண்ண மாட்டாங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, ஒரு கால் பண்ண மாட்டாங்களா நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எதுவும் நீங்கள் மறக்கவும் இல்லை, அதிலே ஸ்டக்காகி நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மறக்கணும். ஓகே, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், யூனிவர்ஸுக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, நம்ம இந்த போஸ்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு போர்ஷன் உங்களை பயங்கரமாக வந்து சேஸ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் இவர் யாருமே இந்த அளவுக்கு சேஸிங் பண்ணிட்டு கிடையாது. பட் உங்களை இவர் விடாமல் சேஸ் பண்ணிட்டு உண்டு. 24/7 இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு அவைலபிள் நின்றுட்டு உண்டு. பயங்கரமாக ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நடத்திட்டு. ஓகே, நமக்கு 2 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டாக வந்திருக்குது. ஸோ இந்த கார்டு நமக்கு பார்க்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்ஷன் உங்களை சேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் சேஸ் பண்ணிட்டு உண்டு உங்ககிட்ட. மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆனவங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு போர்ஷன் உங்ககிட்ட பயங்கரமாக ஸ்நேகத்தை காட்டிட்டு உண்டு. உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்துட்டு, உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் இன்னொரு போஸ்டருக்குமே தெரில, ஏன்னா இந்த ஒரு போஸ்டர்கிட்ட இந்த அளவுக்கு நான் வந்து சேசிங் பண்ணேன், இந்த ஒரு போஸ்டருக்குமே தெரில. ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் உங்களை நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு போர்ஷன் உங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் இவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நடந்துருண்டு. அப்போ இந்த ஒரு போஸ்டரோட மைண்டில் ஏன் நான் இந்த ஒரு போர்ஷனை வந்து அடிக்ட் ஆகிறேன், ஏன் இந்த ஒரு போர்ஷனுக்கு நான் அட்டாச்மெண்ட் ஆகிறேன், ஏன் இந்த ஒரு போர்ஷனை துரத்தி நான் பார்க்குறேன், பட் எனக்கு இந்த ஒரு போர்ஷன் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல, நான் எதிர்பார்க்குற ஒரு வேல்யூ கொடுத்துட்டில்ல, இந்த ஒரு பர்சன் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நிறைய நாள் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இவர் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்தனாலேயோ தெரில, இவர் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கார். பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ரீதிக்கு நீங்கள் நடந்துட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த பர்சனுக்கிட்ட மேபி யாராவது உங்களை பற்றி ஏதாவது ராங்காக சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனே உங்களை பற்றி ராங்காக ஏதாவது நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி இவர் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக எடுத்துகிட்டு சேசிங் பண்ணிட்டு அந்த டைம் இருந்துங்க அது ஒரு போஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல, மைண்ட் கொடுத்துட்டில்ல. அப்போ இந்த ஒரு போஸ்டர்கிட்ட வேறு யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஒரு பர்சனே உங்களை பற்றி தப்பாக திங்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே,
நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. மனசுக்குள்ளே போட்டு வச்சு எல்லா விஷயத்தையும் இவர் உங்ககிட்ட ஒழிச்சு வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இவர் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் சொல்லிட்டு இல்லை, ஓப்பனாக சொன்னாச்சுன்னு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிருக்கும். ஓகே, இவராக இதை யாராவது சொல்லி கொடுத்த விஷயங்களை போட்டு மைண்டுக்குள்ளே நினச்சி இவருக்கு மைண்டுக்குள்ளே இந்த ஒரு ரிலேஷிப் போனால் என்னன்னு நின்றுட்டு உண்டு இவர். ஓகே, போனால் போட்டும், வேண்டாம் இவர் வந்து ஏன்னா இந்த ஒரு போஸ்டோடு நான் சொன்ன மாதிரி இவர் சேசிங் பண்ணிட்டு வந்துவாங்களா, அந்த டைம் நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு கிடையாது. அதுக்கப்புறம் இவருக்கு ஸோ இவர் விடாமல் சேசிங் பண்ணதை பார்த்துட்டு, இவர் விடாமல் உங்களுக்கு 24/7 அவ்வளோ இருக்கிறத பார்த்துட்டு உங்களோட சைன்லேயே உங்களோட போஸ்டனோட சைன்லேயே யாராக இந்த ஒரு போஸ்ட்கிட்ட அவங்க சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, அதனால் இந்த ஒரு போர்ஷன் அது உள்ளுக்குள்ளேயே வச்சு திங்க் பண்ணி இவங்க சொன்னது கரெக்டு தானோ, இப்படி தான் இருந்திருக்குமோ, நம்ம தான் வந்து இந்த ஒரு போர்ஷனோட கேரக்டர் தெரியாமல் நம்ம தான் விடாமல் சேஸ் பண்ணிட்டோமோ, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படி சொல்லிட்டு இவர் அது உங்ககிட்ட கேட்கவும் ஓகே அது கேட்டிருந்தா அந்த மேட்ரு அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அது கேட்காம அதை ஒவ்வொரு நாளும் போட்டு திங்க் பண்ணி ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏமாந்து போயிட்டோம் போல், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போனால் போகட்டும், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இவர் நின்றுட்டு. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் வேறு விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு நின்றுட்டு அதே மாதிரி போயிட்டு. ஸோ இவர் என்னென்னா ஸோ நான் எந்த அளவுக்கு ஸ்நேகம் கொடுத்தேன், நான் எந்த அளவுக்கு வாலி கொடுத்தேன், பட் இவங்க என்ன புரிஞ்சுக்கல. ஸோ இவங்க என்ன புரிஞ்சுக்கல. ஸோ இவங்க என்ன நான் இவங்களை ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டேன், நான் தான் இவங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டேன், பட் இவங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இவங்க எனக்கு எந்த ஒரு வேல்யூ கொடுக்கல, எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. ஸோ நான் தான் இவங்களை பற்றி ஓவராக கட் பண்ணி நான் தான் ஓவராக இமேஜினேஷன் பண்ணி நான் வந்து இவங்க தான் உலகம் நான் வாழ்ந்துட்டேன், நான் தான் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன், பட் வெளியில் எல்லோரும் சொல்கிறது உண்மை தான் போகல. அது அந்த ரீதிக்கு இந்த ஒரு போர்ஷன் வந்தனால இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போனால் போகட்டும், எனக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டு உண்டு. அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு போர்ஷனுக்கு ஒரு பீஸ் இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் தான் செப்பரேஷன் ஆகி போகணும்னு நினச்சான்னு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுது. இவர் மேபி இவர் அந்த விஷயங்களை ஓப்பனாக உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கன்னா அன்றைக்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். அதுவும் கேட்கல. ஸோ அதனால் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷனுக்கு, ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போர்ஷனை விட்டு போகிற பிறகு இவருக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு, பீஸ் இல்லை. அதனால் இவர் ஹெர்மிட் மோடுக்கு வந்துட்டு, எங்கடா நம்ம தொலைச்சோம் நம்ம நிம்மதியாக, எங்கடா நமக்கு லைஃப்பில் நிம்மதி இல்லை, நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு நினச்சோம், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயாச்சு, மறுபடியும் ஏன் நம்ம லைஃப்பில் பீஸ் இல்லை, ஏன் நமக்கு ஒரு அமைதி இல்லை, எங்கே நம்ம நிம்மதி எங்கே போச்சுது. அந்த மாதிரி இவர் ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு கர்மிட் மோடுக்கு, ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவர் வந்துட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவரோட லைஃப் டார்க் ஆகிட்டு. அது ஏதாவது ஒரு ரீதிக்கு இவருக்கு டார்க் ஆகிட்டு. இவருக்கு இவர் 1000 பேர் கூட பழகினாலும் இவருக்கு ஒரு யாரையும் பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு. யாருக்கிட்டையும் உண்மையான ஒரு ஸ்நேகம் இல்லாத ரீதிக்கு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ எங்கேயும் வெளிச்சம் இல்லாத ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஸோ எங்கேயுமே பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய லெசன்ஸ் இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, உங்களை விட இவங்க தான் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது அவரோட மைண்ட் ரீதியாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கடா போச்சு நிம்மதின்னு சொல்லி தேடும்போது இவருக்கு தெரியுது இந்த ஒரு போஸ்டரை நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ அதனால ஏதோ இந்த ஒரு போஸ்டரை நம்ம ஏதாவது திங்க் பண்ணி யாரோ சொல்கிறது கேட்டு நம்ம தொலைச்சிட்டோம். அதனால தான் நமக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பீஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், நம்ம லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்கும். ஆக்ஷன் எடுக்கணும். இவருக்கு மைண்டுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் இவரோட மைண்ட் என்னென்னா இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கூட போகட்டும், இப்போ டைம் சரியில்லை. ஏன்னா இவர் மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பீஸ் இல்லை. இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இவரை விட்டு போகணும்னு நினச்சார், அதே மாதிரி போயிடுச்சு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போன பிறகு இவருக்கு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் இவருக்கு மறுபடியும் உங்களை தேடி வர வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால தான் இவர் வந்து உங்களை மறுபடியும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கூட போகட்டும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவர் நின்றுட்டு. ஓகே,
அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஏன் மறுபடியும் உங்களை வேணும்னு நினைக்கிறாருன்னா, இவர் கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்து இவருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர் வந்துடும். பீஸே இவருக்கு லைஃப்பில் இல்லாமல் இவர் கொஞ்ச நாள் போராடிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு கொஞ்ச நாள் அதில் கடந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல், கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட பீஸே இல்லாமல் இவர் கொஞ்ச நாள் அதில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு, ஸோ அதனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு, ஸோ இந்த ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். அது இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனனால தான், இவர் யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆனனால தான் இவருக்கு யூனிவர்ஸ் சில விஷயங்கள் இவருக்கு புரிய வச்சுருக்கலாம். உனக்கு பீஸுங்கிறது அந்த ஒரு பர்சன் தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும்னு சிந்திக்கிறது உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்ஷன் எடுத்தால் சந்தோஷம் கிடைக்கும்னு இவருக்கு தெரியும். பட் இவருக்கு ஒரு கொஞ்ச நாள் கூட போட்டும் இவர் வந்து நின்றுட்டு உண்டு. ஏன்னா மேபி இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் டைம் இவருக்கு க்ரியேட் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ அதனால் இவர் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கூட போட்டணும். ஆனால் இவர் ஆக்ஷன் எடுக்காமல் நின்றுட்டு ஸ்டக்காகி நின்றுட்டு உண்டு. பட் கண்டிப்பாக இவர் ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஸோ அது மட்டும் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது, அது உங்களுக்கே தெரியாமல் இவங்க நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு நிறைய லேர்ன் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய எனர்ஜி அவங்க ஃபோக்கஸாக நிற்கிறாங்க. ஸோ அதனால கூட நீங்கள் அட்ராக்ட் ஆகலாம் இந்த ஒரு பர்சனை கண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர செல்ஃப் ரெஸ்பெக்டில், பயங்கர இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் லவ்வில், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஜீவிச்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அது இப்போ என்ன சொல்லுது, அது உங்களுக்கு புரியும். இந்த ஒரு பர்சனை பார்க்க ஒரு டைமில் புரியும். ஏன்னா ஒரு டைமில் இவங்க உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாங்க, அந்த டைம் நீங்கள் வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நடந்துருண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகி பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் பவரில் இவர் நிற்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபியரும் உண்டு ஒரு பர்சனை கண்டு. ஓகே, ஸோ பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிச்சிட்ருக்காரு. பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில். அவங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பயங்கர ஹை எனர்ஜியில் இவங்க நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். பட் இந்த ஒரு பர்சனுக்கு யூனிவர்ஸ் மனசிலாக்கி கொடுத்துட்டு உனக்கு பீஸுங்கிறது இந்த ஒரு பர்சன் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு ரிலேஷிப்பில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது. யார் மூலமாகவும் இந்த ரிலேஷிப் பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் யார் சொல்கிறதே கேட்டு கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் உனக்கு இந்த ஒரு பர்சன் தான் பீஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கும் ஹை எனர்ஜியில் தான் இருக்காங்க. இவர் இருக்கிறக்கூடிய எனர்ஜியில் இப்போ இவர் ஆக்ஷன் எடுக்கணும், இவருக்கு உடனே எடுக்கலாம். ஆக்ஷன் எடுத்தாலும் இவருக்கு ஹோப் உண்டு. ஓகே, பட் இவர் என்னென்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர் டைம் வரட்டும், ஒரு டிவைனிங் டைம் வரட்டும். ஸோ அந்த சுச்சுவேஷன் எனக்கு கிரியேட் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் மஸ்ட்டு நான் ஆக்ஷன் எடுப்பேன் உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க நான் சொன்ன மாதிரி ஹை எனர்ஜி தான் இருக்காங்க, ஹை எனர்ஜிலாம் இருக்காங்க, செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, பயங்கரமாக அவங்கள ஃபோக்கஸ் ஆகி தான் இருக்காங்க. பட் இவருக்கு ஒரு கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கோல் அவங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. பட் என்ன இருந்தாலும் அவங்க ஒர்க்குக்கு பயங்கர ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களை அந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு நீங்கள் தான் பீஸுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுண்டு. நீங்கள் தான் பீஸ் அந்த ஒரு விஷயம் இவருக்கு கிளாரிட்டி கிடச்சிட்டு. பட் ஆக்ஷன் எடுக்கணும், பட் டிவைனிங் டைம் தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்கள் கூட ஒரு மறுபடியும் ஒரு இப்போ மேரேஜ் ஆனவங்களாம் இருந்ததுன்னா, மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்கள கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்கள தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ்னு ஒரு கார்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஒரே ஒரு வாண்டை மட்டும் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக அவங்கள சூஸ் பண்ணுவாங்க, இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்னடா இவங்க ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை, ஒரு ஸ்டெப்பை எடுத்து முன்னே வைக்க பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க, அடிப்பொழியாக ஜீவிச்சிட்ருக்காங்க, எதுக்குமே ஃபீல் பண்ண மாதிரி தெரியல, நம்மளை தேடி இவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1000 தாட் வந்து போயிட்டுருக்கலாம். இவங்க வந்து பயங்கரமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க, பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக இவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இவங்களோட மைண்ட் என்னென்னா, ஓகே ஒரு டிவைனிங் டைம் வரட்டும். ஓகே, ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் கஷ்டப்படக்கூடிய டைமில் எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணது யூனிவர்ஸ் தான்.
எனக்கு எனக்கு எந்த ஒரு மனுஷங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா லெசன்ஸும் படித்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் யாருக்கும் அட்டாச்மெண்ட் இல்லை. ஓகே, இவருக்கு யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் கிடையாது. இவருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி ஹை எனர்ஜி. இவருக்கு அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒன்லி யூனிவர்ஸ் கூட மட்டும்தான். ஸோ இவருக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அட்டாச்மெண்ட் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவரோட மைண்டில் என்னென்னா, என் லைஃப்பில் நான் கஷ்டப்படும் போது என்ன கை கொடுத்து காப்பாற்றுனது ஒன்லி யூனிவர்ஸ் தான். என்ன நான் கஷ்டப்படக்கூடிய டைமில் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, என்னை தோல் தட்டி கொடுக்குறதுக்கோ எனக்கு என் லைஃப்பில் யாருமே வரல. ஸோ எனக்கு ஒன்லி யூனிவர்ஸ் தான் வந்தாங்க. ஸோ அப்போ என்னோட லைஃப் வந்து எல்லாமே எது யூனிவர்ஸே பார்க்கட்டும். ஸோ என் லைஃப்பில் ஒரு யூனிவர்ஸ் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகணும், நான் அந்த டைமில் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த டைமில் நான் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஒரு பர்சன் நிற்கிறாங்க. பட் பயங்கர சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஜீவிக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க உங்கள் திங்கிங் இருக்குது, உங்கள் ஞாபகம் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்க வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்குள்ள நாள் மட்டும் தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. இன்றைக்குள்ள சுச்சுவேஷனை மட்டும் தான் திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே 110% ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா அவங்கள நொடி காப்பாற்றினதே, அவர் கஷ்டப்படும் போது காப்பாற்றினதே அவங்களுக்கு யூனிவர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு மஸ்ட்டு தெரியும், யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் அந்த டைம் கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த டைம் அவங்களை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ட்ரீம் உண்டு, உங்களை மேரேஜ் பண்ணணும். ஏன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷன் வேறு யாரையும் சூஸ் பண்ணல, உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்கள் கூட தான் ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும்னு ஒரு ட்ரீமும் உண்டு. ஓகே, இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் வந்து ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்திருக்கலாம். வந்து போய் இவர் நின்றுருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி இவரோட மைண்டுக்குள்ளே இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் കുറച്ച് நாள் கூட போட்டுன்னு இவருக்கு மைண்டுக்குள்ளே இவர் திங்க் பண்ணிட்டு மேபி இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம இவங்களை தேடி வழியே போடக்கூடிய டைமில் அவங்க நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு நடந்துட்டு. அப்போ இந்த ஒரு செப்பரேஷன் நம்மளோட வேல்யூ வேணும், நம்மளோட பவர் நமக்கு மனசிலாகட்டும், அந்த ரீதிக்கு கூட இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, மேபி இதில் ஒரு சிலருக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து போய் நிற்கலாம், ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி வரலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன தான் அவர் வந்து போய் நின்னாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரணும். அந்த டைமில் தான் இவங்க மஸ்ட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கரமாக அட்ராக்டட், இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கரமாக அட்ராக்டட். இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஸ்டாராக நினைக்கிறீங்க. ஓகே, அதனால தான் நீங்கள் இந்த ஒரு பர்சன் என்னை கனெக்ட் பண்ண மாட்டாங்களா, இந்த ஒரு என்னை தேடி வர மாட்டாங்களா நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட வேல்யூவே பவரே இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு. அதனால தான் உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடும். இந்த ஒரு பர்சனோட வேல்யூ என்ன, பவர் என்ன, நான் எப்படிப்பட்ட ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வந்துடும். நம்ம யாருமே எப்போவுமே சீப்பாக இட போடக்கூடாது. யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு ரீதிக்கு நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, மேம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது. ஸோ உங்களோட லைஃப் வந்து அது யூனிவர்ஸோட கையில் தானே இருக்குது. ஸோ என்னோட கையில் கிடையாதுல்ல. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட கேட்டு தான் மழை வரல, நம்மக்கிட்ட கேட்டு தான் வெயில் அடிக்கலை. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட கேட்டு தான் புயல் வரல. ஸோ இங்கே நம்மக்கிட்ட கேட்டு எதுவுமே இங்கே நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நடக்கிறது எதுவுமே நம்ம கையிலையும் கிடையாது. இங்கே அவனண்டி ஓரணும் அசையாது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கலை. எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு பிளஸிங் தான் நடந்துட்டுருக்கு. அவனண்டி இங்கே ஓரணும் அசையாது. அதுதான் ஒரு ட்ரஸ்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்போ வருவாங்க மேம், நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு ஸோ கொஞ்சம் விஷயம் நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா உங்களோட எனர்ஜி நமக்கு பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயத்தில் நீங்கள் அதை வந்து மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போட்டு அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த உங்களுக்கும் இந்த ஒரு போஸ்டருக்கும் நடந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நல்லவங்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதை நினச்சி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கிறீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? அந்த விஷயத்தை அதை மறந்துட்டிங்களா? ஃபர்கிவ் பண்ணிட்டீங்களா? அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம், நீங்கள் உங்கள் மைண்டு ஸ்டெடியாக இருக்கா?
நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா? உங்களோட எனர்ஜி லெவல் ஒரே லெவலில் இருக்குதா? இல்லைன்னா நீங்கள் சேடாகவும் டிப்ரெஷனாகவும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு மறுபடியும் அழுறேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு நாளைக்கு டிப்ரெஷன் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் டபுள் சுச்சுவேஷனில் நிற்காமல் உங்களுடைய எனர்ஜி லெவல் ஒரே லெவலில் இருக்கா? உங்கள் மைண்ட் பயங்கர ஸ்டெடியாக இருக்கா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, உண்மையாகவே நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா? உண்மையாகவே நீங்கள் பீஸாக இருக்கிறீங்களா? கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஜீவிக்கிறீங்களா? யாருக்காகவும் ஏங்காமல், யாருக்காகவும் அழாமல், யாருக்காகவும் வருத்தப்படாமல் உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகி உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருக்கிறீங்களா? உங்களோட எனர்ஜி லெவல் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஜீவிக்கிறான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து முன்னாள் நடந்த விஷயத்தையும் நாளைக்கு வரப்போகிற விஷயத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னா இன்றைக்குள்ள நாளை மட்டும் கரெக்டாக திங்க் பண்ணி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிக்கிறீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் உங்களை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது யூனிவர்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர நான் கொடுக்க போகிறது கிடையாது. நல்லா உங்கள் லைஃப்பில் எதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறதுங்க யூனிவர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி அவன் ரெண்டு இங்கே ஒன்றும் அசையாது. அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கணும்னா ஃபஸ்ட் நீங்கள் பீஸில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். செகண்ட் உங்களோட மைண்ட் ஸ்டெடியாக இருக்கான்னு பாருங்கள். மூணாவது நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிக்கலான்னு பாருங்கள். நாலாவது விஷயம் என்னென்னா, யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா? உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா? பொறுமை இருக்கா? கண்டிப்பாக யூனிவர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகே, யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஷன்ஸ் வரும். நீங்கள் யாருமே இங்கே யூனிவர்ஸை ட்ரஸ்ட்டு பண்ணதுனால தான் உங்களுக்கு பொறுமை இல்லை. உங்களுக்கு அந்த பொறுமை உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? என் லைஃப்பில் இப்போ ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அதில் ஒரு நல்லது இருக்குது. காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு அதில் ஒரு லெசன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் நான் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் எதுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் புரிய வைக்கிறாங்க. யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு சுத்தமாக உங்களுக்கு இல்லாதனால தான் உங்களுக்கு பேஷன்ஸே வரலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னா ஒன்லி நீங்கள் ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட மைண்டை வேறு இதில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபுல் பிஸியாக இருக்கணும். நீங்கள் இந்த ரெண்டில் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பீஸுக்கு வருவீங்க. உங்களோட எனர்ஜி லெவல் ஹையில் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது கொடுக்கணும், எது எடுக்கணும், எல்லாம் முடிவு பண்ணுறது யூனிவர்ஸ் தான். நான் என்ன சொல்லணும்னா, யூனிவர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க. 110% நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் உங்கள் கண்ணில் காட்டுறது யூனிவர்ஸ் தானே. இந்த ஒரு செப்பரேஷன் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி இந்த ஒரு பர்சன் உங்கள் கண்ணில் காட்டினாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனை கொண்டு இது கொடுக்கவும் செய்வாங்க. பட் ஏன் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இல்லைங்க? ஏன் உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை? ஒரு செப்பரேஷன் நடந்துட்டுருக்கா நல்லது நினச்சிக்கோங்க, வேலை நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. புரியுதில்ல? ஸோ யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு ஒரு பொறுமையாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேஷன்ஸ் வேணால் உங்கள் மைண்டை எம்டியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், பீஸாக இருந்தால் உங்களுக்கு பேஷன்ஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் என்ன நீங்கள் நிற்க மாட்டீங்க. பட் கண்டிப்பாக பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வந்துடும். ஸோ மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் எனர்ஜி லெவலில் ஹையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படுறதா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.